ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சென்னை ஹோம் மேக்கர். இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். 1 பாட் புளியோதரை எங்கள் வீட்டு ஸ்டைலில் பண்ணலாம் வாங்க. குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். காஞ்ச மிளகா 3, காரம் அதிகமாக தேவைப்பட்டால் கூட ஒன்று கூட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துடலாம். புளி பேஸ்ட் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். புளி பேஸ்ட் ரெசிபி என்னோடய சேனல் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிப்போம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம். குழம்பு மசாலா நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது புளியோதரையோட டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். புளியோதரை பேஸ்ட் கொஞ்சம் திக்காகட்டும். திக்கானதுக்கப்புறம் 1 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி ஊற்றுவோம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துடலாம். அரிசியை ஊற வைக்க வேண்டாம், அலசி சேர்த்துருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குக்கரை நம்ம மூடிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வைங்க. குக்கர் ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறம் நம்ம மூடியை திறக்கலாம். 1 பாட் புளியோதரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அரிசியை பாருங்கள் எப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புளியோதரைக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் தேங்காய் துவையல். அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய், பொட்டுக்கடலை, 2 பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். முதல்ல இது லைட்டாக அரைச்சி எடுத்துருவோம். உப்பு சேர்த்துப்போம். அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம துவையல் அரைச்சி எடுத்துடலாம்.